தும்பிக்கை போட்டிக்கதை. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சின்ன யானைக்குட்டி இருந்தது. அதன் பெயர் தும்பிக்கை. தும்பிக்கை மிகவும் துருதுருவென்று இருக்கும். ஆனால் அதன் தும்பிக்கை மட்டும் மற்ற யானைகளைப் போல பெரியதாகவோ நீளமாகவோ இல்லை. இது அதற்கு ஒரு குறையாகவே இருந்தது. காட்டில் வருடாவருடம் ஒரு தும்பிக்கை போட்டி நடக்கும். எந்த யானையின் தும்பிக்கை நீளமாக வலுவாக இருக்கிறதோ அதுவே வெற்றி பெறும். இந்த வருடம் போட்டிக்கு எல்லாரும் தயாரானார்கள். தும்பிக்கையும் போக ஆசைப்பட்டது. ஆனால் பெரிய யானைகள் அதை பார்த்து சிரித்தன. ஹேய், சின்ன தும்பிக்கை, உனக்கெல்லாம் எதுக்கு போட்டி? நீ போய் விளையாடு. தும்பிக்கை மிகவும் வருத்தப்பட்டது. ஆனால் போட்டியின் நடுவராக இருந்த ஞானமுள்ள முதிய சிங்கம் சொன்னது, தும்பிக்கை போட்டியில் நீளம் மட்டும் முக்கியமில்லை, அது எப்படி பயன்படுகிறது என்பதுதான் முக்கியம். போட்டி ஆரம்பமானது. முதல் சுற்று கிளைகளை உடைப்பது. பெரிய யானைகள் தங்கள் நீளமான தும்பிக்கையால் வேகமாக கிளைகளை முறித்தன. ஆனால் ஒரு மிக உயரமான மரத்திலிருந்த ஒரு முக்கியமான பழத்தை யாரும் பறிக்க முடியவில்லை. இரண்டாவது சுற்று தண்ணீர் தெளிப்பது. யானைகள் தங்கள் தும்பிக்கையால் தண்ணீரை உறிஞ்சி மற்றவர்கள் மீது தெளித்தன. ஒரே குதூகலம். கடைசி சுற்றுக்கு வந்தபோது ஒரு சின்ன அணில் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொண்டது. அது ஒரு ஆழமான பள்ளத்தில் விழுந்துவிட்டது. பெரிய யானைகளின் தும்பிக்கை மிகவும் நீளமாக இருந்ததால் பள்ளத்திற்குள் வளைந்து அணிலை தூக்க வரவில்லை. அப்போது சின்ன யானைக்குட்டி தும்பிக்கை தனது சின்ன சுறுசுறுப்பான தும்பிக்கையை பள்ளத்திற்குள் குனிந்து வளைத்து மெதுவாக அணிலின் வாலை கவ்வி தூக்கியது. அணில் காப்பாற்றப்பட்டது. முதிய சிங்கம் எழுந்து கர்ஜித்தது, போட்டியின் வெற்றியாளர் தும்பிக்கை. எல்லா விலங்குகளும் ஆச்சரியத்தோடு பார்த்தனர். சிங்கம் விளக்கியது, தும்பிக்கையின் தும்பிக்கை சிறியதாக இருக்கலாம், ஆனால் சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்தப்பட்டது. நீளத்தை விட பயன்படுவதுதான் உண்மையான வலிமை. தும்பிக்கை மிகவும் மகிழ்ச்சியுடன் வெற்றி பரிசை பெற்றது. அன்றிலிருந்து எந்த யானையும் தும்பிக்கையை சிரிக்கவில்லை. அதன் தும்பிக்கை எவ்வளவு பயனுள்ளது என்று எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். நீதி: உங்களிடம் இருப்பது சிறியதாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தினால் அதுவே பெரிய வெற்றியை தரும்.